வெல்கம். நம்ம இன்றைக்கி என்ன குக் பண்ண போகிறோன்னா தக்காளி சட்னி, இது தக்காளி தொக்குன்னு சொல்லலாம். சிம்பிள் ரெசிபி தான். ஃபர்ஸ்ட்டு தேவையான 2 வெங்காயம் எடுத்துக்கலாம், ஒரு 10 தக்காளி, 2 பச்சை மிளகா, ஒரு 4 பல்லு பூண்டு, அரை ஸ்பூன் சீரகம், ஒரு 4-5 வெந்தயம் வச்சுக்கலாம், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் சில்லி பவுடர், ஒரு கொத்து கருவேப்பிலை. நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம். பாத்திரம் நல்லா சூடாயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம், டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் உங்களுக்கு. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரியுது. இந்த ஸ்டேஜில் நம்ம சீரகமும் வெந்தயமும் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு 4 பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். 2 வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா பொரியட்டும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளியும் 2 பச்சை மிளகாவும் கீரி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள், இப்போ இதை ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். தக்காளி பார்த்திங்கன்னா நம்ம சிம்மர் குக்கிலே ஒரு 10 மினிட்ஸ் வச்சோன்னா ஃபுல்லாக உங்களுக்கு வதங்கிடும். ஒரு 10 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணிடலாம். ஆச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தக்காளிலாம் நல்லா வதங்கிடுச்சு. குழன்னு ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் சில்லி பவுடர், சில்லி பவுடர் போட்டால் தான் நமக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம குழம்பு மிளகாத்தூள் போட்டோன்னா அந்த டேஸ்ட் நமக்கு கிடைக்காது, ப்ளஸ் அந்த தக்காளி சட்னி கலரும் கிடைக்காது. ஸோ சில்லி பவுடர் தான் பெட்டர் ஆப்ஷன். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இந்த தண்ணி பார்த்திங்கன்னா 1/2 டம்ளர் அளவுக்கு சுருண்டு சின்னதாக வந்தோன்னா நம்ம பார்க்கலாம். அப்போ தான் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா பாதி அளவுக்கு சுருண்டு வந்துடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சி போதுமானது. நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூவிக்கலாம். அவ்வளோதான், நம்ம தக்காளி சட்னி ரெடி. இதோட காம்பினேஷனாக நம்ம உருளைக்கிழங்கு ஃப்ரை சாப்பிட்டோன்னா பக்காவாக இருக்கும்.